வணக்கம். நீங்க பீட்டர் ஆல்ஸ்டனோட செங் சின் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எஃபர்ட்லெஸ் பவர் புக்க பத்தி ஒரு ஆழமான அலசல் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த புக்கோட ஜீவனையே பிழிஞ்சு அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி நாம பேச போறோம். இது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கு கிடையாது. அதுக்கும் மேல நம்ம உடம்பு, மனசு, நாம மத்தவங்க கூட பழகுற விதோன்னு எல்லாத்தையும் ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்கும். கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இது ஏதோ தியரி கிடையாது. ஆசிரியர் பீட்டர் ஆல்ஸ்டன் தன்னோட சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அடிபட்டு தேடி கண்டுபிடிச்ச உண்மைகள். அவர் ஒரு வெறித்தனமான சண்டை வீரரா இருந்து சிரமமில்லாத சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி உணர்ந்தாருங்கிற கதை இது. நாம பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கே புரியும், இது வெறும் டெக்னிக்ஸ் பத்தின புத்தகம் இல்ல, ஒரு மனுஷனோட முழுமையான மாற்றம் பத்தினது. சூப்பர். அப்போ அந்த கதையில இருந்தே ஆரம்பிக்கலாம். உலகத்திலேயே சிறந்த ஃபைட்டரா ஆகணும்னு ஒரு வெறியோட தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து வாங்க உள்ள போலாம். பீட்டர் ஆல்ஸ்டன் ஒரு டீனேஜரா இருக்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. போட்டிகள்ல ஜெயிச்சாலும் ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங், ஒரு திருப்தியே இல்ல. ஆமா, ஏன்னா அவர் ஜெயிச்சதுக்கெல்லாம் காரணம் வெறும் உடல் பலம், வேகம், அப்புறம் ஆக்ரோஷம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதை விட பலமான ஒருத்தன் வந்தா நம்ம தோத்துடுவோன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது ஒரு உண்மையான கலையோட புரிதல்ல இருந்து வரலன்னு உணர்ந்தார். அந்த அதிருப்தி தான் அவரோட தேடலுக்கு ஆரம்ப புள்ளி. அந்த தேடல்ல ஒரு பெரிய திருப்புமுனை அவர் படிச்ச தாவோ தே சிங் புத்தகம். அது வரைக்கும் சண்டை போடுறதுக்கான ஒரு கருவியா பார்த்த மார்ஷியல் ஆர்ட்ஸ முதல் முறையா தன்னைத்தானே ஆராய்ஞ்சு பார்க்கற ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சார். இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா? மிக பெரிய ஷிஃப்ட். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவர் ஜெயிக்கணுங்கிற பயத்தை விட்டுட்டு ஒரு விளையாட்டு சண்டையில கலந்துக்கிறார். ஓ, தோத்துட்டா என்ன ஆகும்னு கவலைப்படாம. ஆமா, தோத்துடுவோமோங்கிற பயம் இல்லாததால முதல் முறையா அவரால காயப்படாம 100% முழு திறமையோட செயல்பட முடிஞ்சது. இது ஆச்சரியமான ஒரு உண்மை. பயம் நம்ம கண்ணை மறைக்கும் போது நம்ம பதட்டத்துல செயல்படுவோம். ஆனா பயம் இல்லாதப்போ நம்ம கவனம் கூர்மையாகுது. என்ன நடக்குதுன்னு ரொம்ப தெளிவா உணர முடியுது. வாவ். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் இன்னும் ஆழமானதா இருக்கு. ஒரு கட்டத்துல நான் ஒன்றுமே இல்ல அப்படிங்கறத நேரடியா உணர்றார். அப்புறம் நானும் மத்தவங்களும் ஒண்ணுதான், நாங்க வேற வேற இல்ல அப்படிங்கறதையும் உணர்றார். இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு சண்டை வீரருக்கு நடந்திருக்கு. மத்தவங்க என்ன செய்ய போறாங்கன்னு அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே அவரால் உணர முடிஞ்சது. இந்த புத்தகத்துல இருக்கிற கொள்கைகள் எல்லாமே இந்த மாதிரி ஆழமான சுய உணர்தல்ல இருந்து தான் உற்றுவேன். அதனால தான் இது வெறும் உடற்பயிற்சி இல்ல, நாம உலகத்தை எப்படி பார்க்கறோங்கிற ஒரு புது புரிதல்னு சொல்றோம். அப்போ இந்த கொள்கைகளோட மைய புள்ளி அந்த செங்ஷன், அதுக்கு என்ன அர்த்தம்? செங் அப்படின்னா உண்மை, உண்மையான இல்லனா சரியான. ஷின் அப்படின்னா இருப்பு, இதயம், மனம், மூலம் இல்லனா மையம். சுருக்கமா சொன்னா செங்ஷன் அப்படிங்கிறது இருப்பின் உண்மையான இயல்பு. ஓகே. அப்போ இது நாம பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் லிஸ்ட் கிடையாது. அதுக்கு பதிலா நம்மளோட இருப்புக்கு அடிப்படையா இருக்கிற சில உண்மைகளோட நம்மள நாம எப்படி இணைச்சுக்கிறதுங்கிறத பத்தினது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த புத்தகம் சொல்லுது, இத படிக்கும்போது வெறும் தகவலை மட்டும் எடுத்துக்காதீங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை நீங்களே உணர்ந்து பாருங்கன்னு. இது ஒரு செயலுக்கான அழைப்பு. சரி, அந்த அனுபவத்துக்குள்ள போலாம். சிரமம் இல்லாத சக்தி வாய்ந்த உடம்பு அடைகிறதுக்கு 5 கொள்கைகளை புத்தகம் சொல்லுது. அமைதியா இருக்கிறது, தளர்த்துறது, மையப்படுத்துறது, தரை ஊன்றுதல், அப்புறம் முழுமையா இருக்கிறது. இது ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்தாலும் இது ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. முதல்ல அமைதியா இருந்தாதான் உடம்ப தளர்த்த முடியும். உடம்பு தளர்வா இருந்தாதான் நம்ம மையத்தை உணர முடியும். இது சரியா? அருமையான பார்வை. இது ஒரு செக்லிஸ்ட் கிடையாது, ஒரு அருவி மாதிரி. ஒன்னுல இன்னொன்னு உருவாகுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்ல. நாம அடிப்படையான உண்மையோடு நம்மளை இணைச்சுக்கும் போது இதெல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கொள்கையையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல அமைதியா இருத்தல். இது சுய கட்டுப்பாடு இல்ல. நம்ம எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம சக்தி கொடுக்காம அதை அதன் போக்குல விடுறதுன்னு புத்தகம் சொல்லுது. அதுல வர்ற ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேஸ் ஸ்டவ்ல தீ பிடிச்சா நம்ம போய் தீய ஊதி அணைக்க மாட்டோம், கேஸ் சப்ளைய நிறுத்துவோம். அது மாதிரி பிரச்சனையின் மூல காரணத்தை அணுகணும். ஆமா, உணர்ச்சிகளை அடக்கிறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அடக்கும்போது உள்ளக்குள்ள ஒரு அழுத்தம் உருவாகிட்டே இருக்கும். ஆனா அமைதியா இருக்கும்போது அந்த உணர்ச்சிக்கு நம்ம சக்தி கொடுக்கறத நிறுத்திடுறோம். அது தானா வலுவிழந்து விடும். இதுதான் முதல் படி. அடுத்து தளர்த்துதல்.
இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா புத்தகத்துல சொல்ற ஒரு கதை இது எவ்ளோ ஆழமான விஷயம்னு புரிய வைக்குது. 30 வருஷமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் செஞ்ச ஒருத்தர் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆனா எப்பவுமே தோத்துக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா தளர்வுன்னு நாம நினைக்கிறது வேற, உண்மையான தளர்வு வேற. உண்மையான தளர்வு தான் வேகத்துக்கும் மாற்றத்துக்கும் சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்கும் வழிவகுக்குது. இருக்கான் ஒரு தடை மாதிரி. நீங்க டிராஃபிக்ல ஸ்டியரிங் வீல எவ்வளவு இறுக்கமா பிடிக்கிறீங்க, இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல உங்க தோள்பட்டை எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம கண்ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள நாமே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சுக்கிறோம். ரால்ஸ்டனோட பாயிண்ட் என்னன்னா, சிரமமில்லாத சக்திங்கிறது புதுசா பலத்தை சேர்க்கறது இல்ல, ஏற்கனவே நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த இறுக்கத்தை நீக்கிறது தான். இது ஒரு அஹா மொமெண்ட். நாம எதையோ சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் எதையோ கழிக்கணும்னு சொல்றார். அடுத்தது மையப்படுத்துதல். இது நம்ம கவனத்தை தொப்புளுக்கு கீழே ஒரு புள்ளில வைக்கிறதுன்னு சொல்லுது. இது ஏதோ தியானம் மாதிரி கேக்குதே. இது தியானத்தையும் தாண்டினது. இந்த மையம்ங்கிற கான்செப்ட ரால்ஸ்டன் கண்டுபிடிச்சதில்ல. சீன தற்காப்பு கலைகள்ல டாண்டியன் அல்லது ஜப்பானிய மரபுகள்ல ஹரான்னு சொல்ற இடம்தான் இது. இதுதான் உடம்போட புவியீர்ப்பு மையம் மற்றும் ஆற்றல் மையம். ரால்ஸ்டன் என்ன செஞ்சார்னா, இதிலிருந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு இது ஒரு நடைமுறை இயற்பியல் கொள்கைன்னு நிரூபிச்சார். இது மேஜிக் இல்ல, இது பிசிக்ஸ். ஆமா, அந்த புத்தகத்துல படிச்சது ஞாபகம் வருது. நம்ம மையம் நிலையா இருந்தா நம்மள விட பெரிய ஆள் வந்து நம்ம தோள தள்ளுனா கூட நம்மள அசைக்க முடியாதாம். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நீங்க உங்க தசை பலத்தை பயன்படுத்தல, உங்க உடலோட கட்டமைப்பை பயன்படுத்துறீங்க. உங்க மையத்தை தரையோடு இணைக்கும் போது நீங்க உங்க உடம்ப இந்த பூமி கோளத்தோட மொத்த நிறையோட இணைக்கிறீங்க. உங்களை தள்ளுறவன் உங்களை மட்டும் தள்ளல, இந்த பூமியே தள்ள முயற்சி பண்றான். இதுதான் அந்த சக்தி. இதுதான் அடுத்த கொள்கையான தரையூன்றுதல் கூட சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? உங்க உணர்வு கவனத்தை பூமிக்குள்ள செலுத்துறது. உங்க கை மேல போகும்போது உங்க உணர்வு கவனம் கீழே பூமிக்குள்ள மூழ்கணும்னு புத்தகம் சொல்றது. ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு மரம் மாதிரி. அதோட கிளைகள் காத்தில் ஆடினாலும் அதோட வேர்கள் பூமிக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த வேர்கள் தான் அதுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. இந்த தரை ஊன்றுதல் நமக்கு உடல் ரீதியான சமநிலையை மட்டும் கொடுக்கல, மன ரீதியான சமநிலையையும் கொடுக்குது. கடைசியா முழுமையாக இருத்தல். உடம்பு ஒரே உறுப்பு மாதிரி செயல்படணும்னு சொல்லுது. அதாவது கைகள் இடுப்பால நகர்த்தப்படணும். இது உடம்போட எல்லா பாகங்களையும் ஒன்னு சேர்க்கறது பத்தினது. சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா இயங்காம ஒன்னோட ஒன்னு இணைந்து ஒரு அலையா இயங்கணும். இடுப்பு தான் உடம்போட இன்ஜின். கைகளும் கால்களும் அந்த இன்ஜினோட சக்தியை வெளிப்படுத்துற கருவிகள் மட்டும்தான். மேல் உடம்பு கீழ் உடம்புக்கு கட்டுப்பட்டு செயல்படணும். இந்த 5 கொள்கைகளும் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆனா சிரமமில்லாத ஒரு அடித்தளத்தை உருவாக்குதுன்னு புரியுது. ஆனா புத்தகம் இங்க ஒரு பெரிய பாய்ச்சல் எடுக்குது. இதே கொள்கைகளை நம்ம மத்தவங்க கூட பழகிறதுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லுது. ஒரு வாய் சண்டையிலயோ இல்ல ஒரு பிசினஸ் பேச்சுவார்த்தையிலயோ இதை எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் புத்தகம் எதிர்வினை மற்றும் பதில்வினை இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. எதிர்வினைங்கிறது பயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் வர்றது. அது ஒரு பழக்கப்பட்ட தானா நடக்கிற செயல். ஒருத்தர் கோபமா பேசினா நம்ம உடனே கோபப்படுறது ஒரு எதிர்வினை. அப்போ பதில்வினை அது அந்த நேரத்துல என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஒரு அமைதியான மனசுல இருந்தும் கூர்மையான விழிப்புணர்வுல இருந்தும் உருவாகிறது. அதாவது கோபத்துல கத்துறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நிதானிச்சு அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு யோசிச்சு செயல்படுறது. அப்படிதானே? மிக சரி. இந்த பதில்வினைக்கு அடிப்படை கவனித்தல். இது காதால கேட்கறது மட்டும் இல்ல, எதிராளி என்ன பேசுறாங்கங்கிறத தாண்டி அவங்களோட ஆற்றல், அவங்களோட நோக்கம், அவங்களோட பலம், பலவீனம்னு எல்லாத்தையும் முழுமையா உணர்றது. இருப்பதை ஏற்றுக்கொள்வது எப்போது முதல் படின்னு புக்கம் சொல்லுது. இந்த கவனித்தல் நிலையிலிருந்து தான் மத்தவங்கள பின்பற்றுதல், அவங்க சக்தியை கடன் வாங்குதல், பங்களித்தல், அப்புறம் அவங்களோட இணைதல் மாதிரியான திறன்கள் வருது. இது கேட்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்க. கோபமா வர்ற ஒருத்தரோட எப்படி இணைய முடியும்? உங்க பலத்தை வச்சு தடுக்க முயற்சி பண்ணா அது மோதல். 2 பேர்ல யார் பலசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா செங்சின் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு எதிரா நிக்காதீங்க. அவர் தள்ள வர்ற அதே திசையில லேசா விலகி அவரோட வேகத்தை பயன்படுத்தி அவரை நீங்க விரும்பின திசையில திருப்பி விடுங்க. இதுதான் அவரோட சக்தியை கடன் வாங்குறது மற்றும் அவர் இணையிறது. நீங்க அவரோட சண்டை போடல, அவரோட சேர்ந்து ஒரு நடனம் ஆடுறீங்க. ஓகே, இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இத ஒரு வாக்குவாதத்துக்கு பொருத்தி பார்க்கலாம்.
ஒருத்தர் நம்ம மேல கோபமா கத்தும்போது நம்ம பதிலுக்கு கத்தாம அவங்க கோவத்தை ஏத்துக்கிட்டு, நீங்க ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, இத பத்தி கொஞ்சம் பேசுவோமான்னு கேட்டா அந்த மொத்த சூழ்நிலையோட ஆற்றலையே மாத்திரலாம். இதுதான் இணைதலா? பிரமாதம். நீங்க அதோட சாரத்தை பிடிச்சிட்டீங்க. நீங்க அவங்க கோபத்தை எதிர்க்கல, அதோட இணைந்து அந்த ஆற்றலை வேறொரு திசைக்கு மாத்துறீங்க. இதுதான் திறமையான தொடர்புகளோட ரகசியம். இப்ப புரியுது. இதோட உச்சமா ரால்ஸ்டன் ஒரு ஆழமான உண்மைய சொல்றாரு. சண்டைன்னு ஒண்ணு இல்ல, ஒருபோதும் இருந்ததில்ல, ஒருபோதும் இருக்காது. இத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. ஒரு தற்காப்பு கலை மாஸ்டர் இப்படி சொல்றது முரணா இல்லையா? ஒருத்தர் நம்மள அடிக்க வரும்போது அது சண்டை இல்லைன்னு சொல்றது ஒரு விதமான மறுப்பு மாதிரி இல்லையா? இது ஒரு நியாயமான சந்தேகம். ஆனா அவர் சொல்றதோட அர்த்தம் ஆழமானது. நாம ஒரு அட்வர்சரி உறவுல, அதாவது நான் எதிராக நீங்கிற மனநிலையில இல்லைன்னு சொல்றார். நாம 2 பேரும் ஒரு பெரிய நிகழ்வோட பகுதியா இருக்கோம். நம்ம கண்ணோட்டத்தை நான் வர்சஸ் நீல இருந்து நாம 2 பேரும் இந்த நிகழ்வுல இருக்கும்னு மாத்தும்போது சண்டையோட அவசியமே இல்லாம போயிடுது. ஒருத்தரோட செயலுக்கு நாம எதிரா செயல்படாம அவரோட செயலோட சேர்ந்து அந்த ஆற்றலை வழிநடத்தும் போது மோதல்ங்கிறதே மறைஞ்சிடுது. இது உறவை பற்றியது, மோதலை பற்றியது அல்ல. வாவ்! ஒரு இளம் சண்டை வீரரோட தேடல்ல ஆரம்பிச்சு இருப்பை பத்தின ஒரு ஆழமான தத்துவம் வரைக்கும் இன்னைக்கு நாம ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம். தனிப்பட்ட மாற்றம் எப்படி உடல் மற்றும் உறவுகளுக்கான நடைமுறை கொள்கைகளுக்கு வழிவகுத்ததுன்னு பார்த்தோம். ஆமா, இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தி என்னன்னா, செங் ஹெஷின்ங்கிறது புதுசா டெக்னிக்ஸை கத்துக்கிறது இல்ல, ஏற்கனவே உண்மையா இருக்கிற விஷயத்தை உணர்ந்து அதோட நம்மள இணைச்சுக்கிறது தான். இது நம்ம மோதலை உருவாக்குறதுக்காக கத்துக்கிட்ட பழக்க வழக்கங்களை கலைப்பது பத்தினது. நாம புதுசா எதையும் செய்யல, தப்பா செஞ்சிட்டு இருந்ததை நிறுத்துறோம், அவ்வளோதான். கடைசியா இந்த புத்தகம் சொல்ற ஒரு வரி மனசுல ஓடிட்டே இருக்கு. நீங்கள் என்று நீங்கள் நினைப்பதெல்லாம் ஒரு வியாக்கியானம் மட்டுமே. இத வச்சு உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம். உங்க அன்றாட செயல்களை நீங்க கஷ்டப்பட்டு செய்யற விஷயங்களா பார்க்காம, நீங்க உங்க வழியிலிருந்து விலகும்போது அத தானாவே உருவாகிற நிலைகளா பார்த்தா என்னாகும்? அங்கே மறைஞ்சிருக்கிற அந்த சிரமமில்லாத சக்திய பத்தி நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? யோசிச்சு பாருங்க.